அவருடைய அன்புக்காக, அவருடைய பிரசனத்துக்காக, அவருடைய கிருபைக்காக, அவருடைய தயவுக்காக, அவருடைய இரக்கங்களுக்காக நாம நன்றி செலுத்தும். நன்றி இயேசுவே. தகப்பனே, உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். நீங்க எங்கள் மேல அன்பு வச்சதுனால, அந்த அன்பினால அன்பு உண்டானது என்று வேதம் சொல்லு. அன்பு அங்கே பிதாவிலே இருந்து உருவான, அவர் அன்பாகவே இருக்கிறார். சோ ஆகவே அவருடைய அன்பில நாம நிலைச்சிருக்கிற பொழுது நாம முற்றுமுழுதான அந்த ஃப்ரீடத்தை அல்லது விடுதலையை நாம பெற்றுக்கொள்ளும். நன்றி இயேசுவே. உங்களோட அன்புக்காக நன்றி, உங்களோட கிருபைக்காக நன்றி. நன்றி. பைபிள் சொல்லுது, வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரம் இருக்கோ அதை விட அதிகமாக அவருடைய கிருபையும் அன்பும் நம்மேல ஊற்றப்பட்ட அந்த கிருபையும் அன்பும் அளவில்லாம ஊற்றப்பட்டிருக்கு என்று சொல்லப்படுது. சோ அந்த கிருபையை, அந்த அன்பை புரிஞ்சபடியாலதான் நீங்களும் இன்றைக்கு தைரியமாய் விடுதலையோடு, சமாதானத்தோடு, ஆரோக்கியத்தோடு நாம் இருக்கிறோம். அதற்காக இயேசுவே உங்களுக்கு நன்றி. அந்த சுவிசேஷத்தை எங்களுக்கு அறிவிச்சதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். அந்த நற்செய்தியை எங்களிடத்துல கொண்டு வந்ததுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். அந்த நற்செய்தியை நாங்க விசுவாசிக்கும்படியாக விசுவாசத்தை நமக்கு தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். பைபிள் சொல்லுது, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டோம் அல்லது மீட்கப்பட்டோம். இது நம்மளால் உண்டானதில்லை, இது அவருடைய ஈவு. சோ அவர் அந்த விசுவாசத்துக்காக, அவர் ஈவாக தந்த அந்த விசுவாசத்துக்காக நாம நன்றி செலுத்துவோம். நன்றி இயேசுவே. எல்லா துதி, எல்லா கன மகிமையும் நான் உங்களுக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் மூலமாக. ஆமென். இந்த கால ஒரு மிக முக்கியமான ஒரு வசனம் நான் முந்தியும் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ஆனா அந்த வசனத்தை நீங்க திரும்ப வாசிக்கிற பொழுது திரும்ப நமக்கு ஒரு உயிர் கொடுக்கிறதாக அல்லது விடுதலையை இன்னும் சுதந்திரத்தை இன்னும் அதிகமாய் தர்றதாக, அல்லது அவருடைய சந்தோஷம், கிறிஸ்துவின் சந்தோஷம் எங்களுக்குள்ள நிரம்புறதாக இருக்குமாமே. சோ அந்த வார்த்தையை தான் நான் உங்களுக்கு தர வாஞ்சிக்கிறேன். வளமையாக இருந்த சந்தோஷத்தை விட இந்த கிறிஸ்துவின் சந்தோஷம் எங்களுக்குள்ள வரைக்கும் இல்ல, அந்த சந்தோஷம் எங்களோட வாழ்க்கையை என்ன செய்யும்? ஆசீர்வதிக்கும். சோ அந்த சந்தோஷம் எப்படி, கிறிஸ்துவனுடைய சந்தோஷம் எப்படி நமக்குள்ள அது கிரிய செய்யும், எப்படி அதை நாம பெற்றுக்கொள்ளலாம், இல்ல எப்படி அதுல வாழலாம் என்பதை இந்த வசனத்துல இருந்து, இல்ல இன்றைக்கு நான் சொல்ற இந்த டீச்சிங்ல இருந்து நீங்க என்ன செய்யலாம்? கற்றுக்கொள்ளலாம். ஆமே. சோ யோவான் 15 எடுப்போமா? கையில வச்சுக்கிறீங்களா பைபிள்? யோவான் 15. ஒன்பதாவது வசனத்திலிருந்து வாசிக்க போறேன். இந்த யோவான் 15 உங்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து சொன்ன உவமை. அது ஸ்டார்ட் எப்படி சொல்றேன்? நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரன். என்னில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அவர் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அடுத்த 4வது வசனம் சொல்றார், 5வது வசனம், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைச்சிருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. ரைட்? செய்யக்கூடாது. செய்ய முடியாதில்லை, செய்யக்கூடாது. சோ இத எவ்வளவு தரம் நான் பிரசங்கிச்சிருக்கிறேன். சோ இப்படியே நீங்க 9வது வசனத்துலதான் அவர் பார்க்கிறார், பிதா. 9வது வசனத்தை வாசிக்கிறேன். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். இருப்பேன் இல்ல, இருக்கிறேன்.
திரும்ப வாசிக்கிறேன். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். சோ இருக்கிறேன் என்கின்றது ஒரு 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 ஆணித்தரமான ஒரு எங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வசனம். இருப்பேன் என்று சொன்னா அதனுடைய அர்த்தம் அது எங்களுடைய நடக்கைகள் அல்லது எங்களுடைய கிரியைகள் அல்லது எங்களுடைய விசுவாசம் அல்லது எங்களுடைய பக்தி அதுகளை சார்ந்துதான் இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றார், இல்ல, நான் இருக்கிறேன். பிதா என்னில் அன்பாய் இருந்தது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். சோ இது ஒவ்வொரு மனுஷனுக்கும் இது பொருந்தும். இயேசு அல்லது பிதா அன்பாய் இருக்கிறார். ரைட்? சோ பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைச்சிருங்க. என்ன சொல்ற? என்னுடைய அன்பில. அது என்ன அன்பு? உங்களுக்கு தெரியும், யோவான் தான் கிறிஸ்துவின் அன்பை பற்றி அல்லது பிதா நம்மையில வச்ச அன்பை பற்றி யோவான் தான் எழுதியிருக்கிறார். யோவான் நிருபத்துல அவர் கிறிஸ்துவின் அன்பை குறிச்சு எழுதியிருக்கிறார். சோ அப்ப யோவான் சொல்றார் அல்லது இயேசு சொல்றார், என்னுடைய அன்பில, அதாவது நான் உங்கள் மேல வச்ச அன்பு. அப்ப இயேசு எங்கள் மேல வச்ச எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா? பிதா எப்படி தன்னுடைய குமாரனாகிய இயேசுவின் அன்பு வச்சாரோ அதே அன்ப இயேசு எங்கள வச்சிருக்கிறார். சோ இந்த அன்பில எங்களை நிலைச்சிருக்கட்டான். சோ இதுதான் ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் நிலைச்சிருக்கிறதுக்குரிய அடையாளம். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். இது எந்த ஒரு நிபந்தனை அடிப்படையில வச்ச அன்பு அல்ல. இது அன்கண்டிஷனல், அதாவது எல்லை இல்லாத, நிபந்தனை இல்லாத அல்லது ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அன்பு. இதுதான் பிதாவுடைய அன்பு. இதை நாம மனுஷனிடத்துல பெற முடியாது. சோ இந்த அன்பில நானும் நீங்களும் ஆண்டவர் சொல்றார் நிலைச்சிருக்கட்டும். ஆனா உலகம் அல்லது உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவம் எப்படி என்று சொன்னா, எந்த அன்பில நிலைச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா அவர்கள் கடவுளை நேசிக்கிற அன்பில. இப்ப நான் இயேசுவை நேசிக்கிற அன்பில நான் நிலைச்சிருக்க முடியாது. நாம தலைகீழாக வாழ முடியாது. உலகத்தில் இருக்கிற டீச்சிங் அல்லது உலக போதனைகள் அல்லது உலக ரீதியாக இருக்கிற போதகர்கள் எப்படி அழுத்துவார்கள் என்று சொன்னா, நாங்கள் வைக்கிற அன்பின் கிரியைகள்ல தான் எங்களோட வாழ்க்கையை கட்ட பண்ணுவார். இதுதான் எங்களுக்கு எதிராக எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அல்லது இலகுவாக வாழக்கூடிய ஒரு கிறிஸ்தவ ஆசீர்வாதமான வாழ்க்கையை எதிர்மறையாக எங்களோட வாழ்க்கையை சின்ன பின்னமாக உடைக்கக்கூடிய ஒரு 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 கூற்றுத்தான் நாங்க கடவுள் மேல வைக்கிற அன்பில எங்களை நிலைச்சிருக்க பண்றது. ஆனா பைபிள் அல்லது சுவிசேஷம் அல்லது சத்தியம் என்ன சொல்லுது தெரியுமா? ஆண்டவர் என்ன அட்வைஸ் பண்றது தெரியுமா? நான் உங்கள் மேல வச்ச அன்பில நீங்க நிலைச்சிருங்க. ஆமென். எத்தனை பேருக்கு இந்த வித்தியாசம் தெரியுது? திரும்ப வாசிக்கிறேன். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். சோ இந்த வார்த்தையில் இப்ப நான் எழுதின அல்லது நான் சொன்ன இந்த அன்பில, இந்த நிஜமான அன்பில ஆண்டவர் சொல்ற எங்களை நிலைச்சிருக்கட்டும். ஏன்? அடுத்த வசனத்தை பாருங்க. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு. இதுதான் அவருடைய கற்பனை. அவருடைய கற்பனை என்றது மோசேயோட கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் அல்ல. அவருடைய கற்பனை
பிதா எப்படி நான் தன்னுடைய குமாரனை நேசிச்சனோ அதே போல இயேசு நம்ம நேசிக்கிறார், அது பிதா நம்ம நேசிக்கிறார். இந்த அன்பில நிலைச்சிருக்கிறது அவருடைய கற்பனை. சோ இந்த கற்பனை இதுதான், இந்த அன்புதான் நமக்குள்ள கனி கொடுக்கும். இந்த அன்பினாலதான் நாமளும் மற்றவர்களை என்ன செய்யலாம், அவர் விரும்புகிற பிரகாரமாக நேசிக்கலாம். அடுத்த பார்ப்போம். நான் என் பிதாவின் கற்பனை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல. பாருங்க, இயேசு எப்படி நிலைச்சிருந்தார் தெரியுமா? இந்த பூமியில இயேசு வாழ்ற பொழுதும், அல்லது அவர் இயேசு இந்த பூமிக்கு வர முதலும், அல்லது இப்பவும் கூட அவர் எங்க நிலைச்சிருக்கிறார் தெரியுமா? இயேசுவே தன்னுடைய தகப்பன் பிதா தன்மையில வச்ச அன்பில தான் இயேசு நிலைச்சிருக்கிறார். சோ நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைச்சிருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால், நான் சொன்ன இந்த கற்பனையை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். சோ ஆண்டவருடைய நோக்கம் என்ன, அவருடைய சித்தம் என்ன, அவருடைய கற்பனை என்ன, ஏன் அவர் தன் அன்பில நிலைச்சிருக்க சொல்றார்? ஏன்னா உலகம் அல்லது மதம் இதற்கு எதிர்மறையான. ஆமென். அப்ப கிறிஸ்துவின் அன்பில நாம நிலைச்சிருக்க நம்முடைய வாழ்க்கையில என்ன உண்டாகுது? இளைப்பாறுதல் உண்டாஸ், நம்பிக்கை உண்டாஸ், விசுவாசம் உண்டாஸ். இந்த விசுவாசத்தை தான் அவரால் பெற்றுக்கொண்ட விசுவாசம் என்று சொல்கிறோம். இந்த விசுவாசம் நமக்குள்ள வந்த பிறகு, கலாத்தியர் சொல்லப்படுது, விசுவாசம் வந்த பிறகு நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்லவே, அல்லது உபாத்திக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்லவே. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள விசுவாசம் இருந்தா அவன் உபாத்திக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவன் அல்ல. மாறாக ஒரு மனுஷன் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனாக வாழுவானாக இருந்தா அவனுக்குள்ள விசுவாசம் இல்லை. ஏன்னா பைபிளும் சொல்லுது விசுவாசம் எல்லா இடத்திலையும் இல்லையே. ஆகையால் நீங்க எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லப்படுது. ரைட்? சோ வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைச்சிருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால், நீங்களும் நான் சொன்ன வார்த்தைகளை கை கொண்டால், ஏற்றுக்கொண்டால் என்னுடைய அன்பில நீங்க நிலைச்சிருப்பீங்க. அடுத்தது, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைச்சிருக்கும் படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இயேசுவின் அன்பில நிலைச்சிருக்க, இயேசுவின் அன்பை நாம புரிஞ்சு, அந்த அன்பு எவ்வளவு எல்லை இல்லாத அன்பு, அந்த அன்பு எவ்வளவுக்கு நம்மை நம்புது, இல்ல அந்த அன்பு எவ்வளவுக்கு நமக்காக யாவையும் செய்து முடிச்சிருக்கு, இல்ல அந்த அன்பினுடைய அகலத்தை ஆழத்தை உயரத்தை உங்களால புரிய முடியுமா? முடியாது. சோ அப்படிப்பட்ட அந்த அன்பில நாம நிலைச்சிருக்கையா பைபிள் என்ன சொல்லுதுன்றா, எங்களுக்குள்ள கிறிஸ்துனுடைய சந்தோஷம். யாருடைய சந்தோஷம்? கிறிஸ்துனுடையது. இது மனுஷனால கிடைக்கிற சந்தோஷம் அல்ல. மனுஷனால கிடைக்கிற சந்தோஷம் வேற. ஆனா கிறிஸ்துவால கிடைக்கிற சந்தோஷம் அல்லது கடவுளால வருகிற சந்தோஷம் அது ஒரு சூப்பர் நேச்சுரலானது, அது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. அது எங்களோட வாழ்க்கையில எந்த நேரமும் எந்த பகுதியிலையும் எந்த சூழ்நிலையிலும் எங்களை சந்தோஷமா வச்சிருக்கும். எத்தனை பேர் அந்த அன்பை நீங்க பெற வாஞ்சிக்கிறீங்க? அது எப்படி என்று சொன்னா, நீங்க இத புரிகிறதுனால, அவருடைய அன்பை புரிகிறதுனால. இயேசு இங்க என்ன சொல்றாரு இந்த உண்மையில? நான் செடி. இப்ப பாத்தீங்கன்னா
ஒரு மரத்துல செடி, அந்த செடியில இருந்துதான் கிளை வருது, அந்த கிளையில தான் கனி வருது. அப்ப இந்த கிளையில அல்லது கொடியில இருந்து கனி வர்றதுக்கு காரணம் அந்த செடி. அப்ப இயேசு சொல்றார், நான் செடி, நீங்க கொடி. அப்ப இயேசுல இருந்து எங்களுக்கு என்ன உண்டாகுது? அவருடைய அன்பில நாம நிலைச்சிருக்கேங்க. அநேகர் சொல்லுவார்கள், இந்த அன்பில நிலைச்சிருக்கிறதால, இல்ல நமக்கு ஒரு கேள்வி உண்டாகும், இந்த அன்பில நிலைச்சிருக்கிறதால என்ன என்று. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சோ இந்த அன்பில இருக்கேதான் கிறிஸ்துவின் அன்பை அறியேக்க, அவருடைய அன்பில நம்பிக்கை பிறக்குது, விசுவாசம் உண்டாகுது, ஆறுதல் உண்டாகுது, சமாதானம் உண்டாகுது, விடுதலை உண்டாகுது. அவருடைய அன்பில இருக்கேக்க பைபிள் இன்னொரு வடிவில சொல்லுது, அவருடைய பிரசன்னத்துல இருக்கு. மோசேவிடத்துல சொல்ற, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களோட பெறாவிட்டால் நீர் எங்களை அங்க என்ன செய்ய வேண்டாம், அனுப்ப வேண்டாம். யாருடைய? அவருடைய பிரசன்னம். சோ இன்றைக்கு நாம் அவருடைய அன்பில இருக்கிறது அவருடைய பிரசன்னம். கடவுளுடைய பிரசன்னத்துல நாம இருக்கிறோம் என்று சொன்னா, அவருடைய பிரசன்னம் என்பது அவர் நம்மையில ஊற்றின அந்த அன்பு. சோ நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை வருகிற பொழுது தேவ பிரசன்னத்துக்கு போகணும் என்று அநேகர் சொல்லுவார்கள். ஆனா அவர்களுக்கு அந்த வழி தெரியல, இது பிரசன்னம். இப்ப நாங்க நினைக்கிறது சர்ச்சுக்கு போனா அவருடைய பிரசன்னம் என்று இல்ல. நீங்க இருக்கிற இடத்துல எங்கேயோ அவருடைய அன்பு உங்களுக்குள்ள இருக்கிறது. அவருடைய அன்பை நீங்க அறிஞ்சு, அவருடைய அன்பில நீங்கள் நிலைச்சிருக்கிற பொழுது, அவருடைய அன்பில நீங்க நம்புகிற பொழுது, அவருடைய பிரசன்னம் உங்களுக்குள்ள என்ன கிரியை செய்யுது. ஆண்டவருடைய பிரசன்னமே அவருடைய அன்புதான். ஆண்டவருடைய பிரசன்னமே அவருடைய கிருபைதான். சோ அப்ப இயேசு சொல்ற, நீங்க இதுல நிலைச்சிருங்க. உங்களோட வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும், எந்த பிரச்சனையிலும், எந்த சிக்கல்லையும், எந்த தேவைகள் மத்தியிலையும் நீங்க இயேசு கிறிஸ்துடைய பிரசன்னத்தில் இருந்து பாருங்க. ஆண்டவரே, நீங்க வச்ச அன்பு, அந்த உடன்படிக்கை மாறாஸ். ஏனென்றா கிறிஸ்து அன்பினாலதான் கிரியை செய்யறது. எங்கேயாவது குறிச்சு வச்சிருங்க, கிறிஸ்துவோ பிதாவோ அன்பினாலதான் அவர்கள் கிரியை செய்வார். அவருடைய அன்பை நம்முடைய அன்பினால வாங்க முடியாது. அவருடைய அன்பை நம்முடைய கிரியையினால பெற முடியாது. அதுக்கு பேர் அன்பு அல்ல. இன்றைக்கு உதாரணத்துக்கு ஏன் அனைவருடைய வாழ்க்கையில அற்புதம் இல்லை, ஏன் அனைவருடைய வாழ்க்கையில தேவைகள் சந்திக்கப்படுதில்லை என்று சொன்னா, அவருடைய அன்பினால அனைவருக்கு பெற தெரியாது. அவருடைய அன்பில நிலைச்சிருக்கிறது இல்லை. இன்னைக்கு அவருடைய அன்பினால எங்களோட வாழ்க்கையில நடக்க வேண்டிய எவ்வளவோ ஆசீர்வாதங்கள் தடைப்படுகிறதுக்கு காரணம், அவருடைய அன்பை நாம நம்மளுடைய விசுவாசத்தினாலேயோ அல்லது நம்மளுடைய கிரியையினாலோ சம்பாதிக்க முயற்சிக்கிறோம். ஆனா பைபிள் விசுவாசம் என்று நான் ஒரு கொஞ்ச காலம் சொல்லிக் கொண்டிருந்தேன். நாம விசுவாசம் என்பது நம்மளிடத்துல இருந்த விசுவாசம் அல்ல, அல்லது நாம செய்கிற கிரியைகள் நிமித்தம் வர்ற விசுவாசம் அல்ல. விசுவாசம் என்பது தேவனால் வெறுஸ், கிறிஸ்துவால் வெறுஸ். அந்த விசுவாசம் கிறிஸ்துவின் அன்பை சார்ந்திருக்கு. கிறிஸ்து நம்மையில வச்ச அன்பை சார்ந்திருக்கு. சோ அந்த விசுவாசம் கிறிஸ்துவனுடைய கிருபையை முழுமையாக நம்பும். இயேசு கிறிஸ்து மூலமாக அல்லது கிருபையினால் எங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை அந்த விசுவாசம் என்ன செய்யும்டா, அது ஒட்டுமொத்தத்துல பழைய ஏற்பாடு சொல்லுது, விசுவாசம் கிருபையும் ஒன்றோடு ஒன்று என்னவா முத்தம் செய்கின்றன. சோ காரணம் அந்த விசுவாசம் இயேசு கிறிஸ்துவால கிருபையினால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை இந்த விசுவாசம் என்ன செய்யுது, பெற்றுக்கொள்ளு. ஆமென். சோ அதனாலதான் நானும் நீங்களும் அவருடைய அன்பில நிலைச்சிருக்க கற்றுக்கொள்ளணும். ஆமென். அன்பில நீங்க நிலைச்சிருங்க. இயேசு கிறிஸ்து பிதா தன்மையில வச்ச அன்பில நிலைச்சிருந்த, இயேசு கிறிஸ்து தான் பிதாவில வச்ச அன்பில நிலைச்சிருக்கேன். இயேசு கிறிஸ்து தான் பிதாவில வச்ச அன்பில நிலைச்சிருக்கேன்.
மாறாக பிதா தன்மையில வச்ச அன்பு அது உண்மையான, அது வல்லமை உள்ள, அது மாறாதது என்று சொல்லி அவர் அந்த அன்பில நிலைச்சிருந்தார். நீங்க யோசிச்சு பாருங்க, மதமங்களை மாறி நடக்கு. சோ அதுக்கு ஒரு 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 சின்ன உதாரணத்துக்கு ஏசாயா எடுப்போமா? 55 8வது 7 இருந்து வாசிக்கிறேன். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவுள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு, என்னத்தை விட்டு? நினைவுகளை விட்டு. இன்னைக்கு மனுஷனுடைய நினைவுகள் எல்லாம் கர்த்தருடைய நினைவுகள் அல்ல. இன்னைக்கு நானும் நீங்களும் கர்த்தருடைய நினைவுகளை புரிஞ்சு கொண்டோமா இருந்தா எங்களோட வாழ்க்கையில பயம் இருக்காது, சந்தேகம் இருக்காது, ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்காது, அவிசுவாசம் இருக்காது. மாறாக ஒரு அமைதல் அல்லது கிறிஸ்துவனுடைய சந்தோஷம் எங்களுக்குள்ள என்னவா இருக்கு? நிறைவா இருக்கு. கடவுள் தருகிற சந்தோஷம் நிறைவா இருக்கு. சோ அதுக்கு நாம என்ன செய்யணும்டா, எங்கட நினைவுகளை விட்டு, நம்ம பிறந்ததுல இருந்து கடவுளை பற்றி ஒரு நினைவு வச்சிருந்தோமே. உங்களை பெற்ற தகப்பனை குறிச்சு ஒரு நினைவு வச்சிருந்தீங்களே. இப்ப பாருங்க, இன்னும் நான் டீப்பா சொல்ல போறேன்னு சொன்னா, ஆதாமை மேவாளை ஆண்டவர் உருவாக்கி, ரைட், முதல் என்ன செய்தார் தெரியுமா? மண்ணினால அவர்களை எடுத்து உருவாக்கி அவர்களுக்குள்ள ஊதினார், சுவாசத்தை ஊதினார். எவ்வளவுக்கு ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்தினார்டா, உன் சுவாசமே நான் என்கின்ற. நீங்க எவ்வளவோ காதல் பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்க. ஒரு கணவன் ஒரு காதலன் காதலிய பாட்டு, என் சுவாசமே, அந்த பாட்டு எனக்கு ஞாபகம் இருக்கு இப்போ. அதை விட ஒரு பெரிய காதல் ஏற்கனவே பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் நமக்குள்ள தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். இன்னைக்கு நாம சுவாசிக்கிற சுவாசம், இன்னைக்கு நீங்க உயிரோட இருந்து சுவாசிக்கிறதான இந்த சுவாசம் இருக்குதானே, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சுவாச சுரப்பி இருக்கு, அது கர்த்தர் படைச்சார். அதே நேரத்துல நீங்க சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜனை அவர் படைச்சார். நீங்க சுவாசிக்கிற சுவாசம் கர்த்தரால கொடுக்கப்பட்ட, அவரே உங்களோட சுவாசம். இப்படி இருக்கிற பொழுது எப்படி ஒருவர் கடவுளை நம்பாம இந்த பூமியில வாழ முடியும்? இப்படி இருக்கிற போது எப்படி நாம சிருஷ்டிகரை மறந்து நாம இருக்க முடியும்? சோ எப்படி ஆண்டவர் நமக்குள்ள சுவாசத்தை ஊதினாரோ அதே போல இன்றைக்கு கிறிஸ்துதான் நம்முடைய சுவாசம். கிறிஸ்துவனுடைய அன்பு, கிறிஸ்துவனுடைய கிருபை, கிறிஸ்துவனுடைய தயவு, கிறிஸ்துவனுடைய கிருபை தான் எங்களுக்கு இப்ப புதிய உடன்படிக்கை எங்களோட சுவாசமா இருக்கு. கிறிஸ்து இல்லையண்டா எங்களுக்கு மன்னிப்பு இல்லை, கிறிஸ்து இல்லையண்டா நீதி இல்லை, கிறிஸ்து இல்லையண்டா வெற்றி இல்லை. ஏண்டா கிறிஸ்துவே நமக்கு ஜீவனாக சுவாசமாக புதிய உடன்படிக்க அப்படி நமக்குள்ள கிறிஸ்துவையே சுவாசமாக தந்திருக்க. கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்கு வாசம் பண்றதே அந்த ரகசியம் என்று சொன்ன. ஆமென். ரைட். சோ அப்ப நம்முடைய நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவுள். அவன் மேல் மனதுருகுற நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். இந்த அநேகருடைய நினைவுகள் எப்படி தெரியுமா? கடவுள் நம்ம மன்னிக்கிறவர் என்று சொன்னாலும், ஆனா அவருடைய நினைவுகள் கிறிஸ்துவால் அவர் சிலுவையில செய்து முடிச்சதுனால மன்னிக்கப்பட்ட நிச்சயம்
இன்னைக்கு அநேக மனசுகள்ல இல்லை. சோ அவருடைய நினைவுகள் இன்னும் பொருளாதவர்களா இருக்கிறது. அவர் என்னத்துக்கு தாயை பிரித்திருக்காம? அவருடைய தாயை ஏன் பிரித்திருக்காம்? மன்னிக்கிறதற்கு. சோ அதனால இயேசு கிறிஸ்து மூலமாய் ஒரே பலியினால எங்களுடைய சாதகத்தை, எத்தனை பேருக்கு தெரியும், நாங்கள் ஹிந்துவாவோ அல்லது பழைய முறைப்படி கிறிஸ்தவர்களா இருக்க நாங்க சாதகத்தை வச்சு எவ்வளவு பார்த்திருக்கோம். அந்த சாதகத்துல பல விஷயங்கள் எங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கும், நன்மதிமையர். ஆனா அந்த சாதகத்தையே அவர் மாற்றி அமைச்சவர் சிலுவையில். சோ அப்ப எல்லாமே காரணம் என்ன? இயேசு நம்மள வச்சு அந்த அன்பு, அவர்கிட்ட மன்னிக்கிறதுக்கு அவர் தயை பெருத்திருக்கார். அடுத்த வசனம், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. இன்னைக்கு வசனம் சொல்லுது என் நினைவுகள். ஆண்ட சொல்ற என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. என் வழிகள், சரி, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவற்ற வழிய அநேகர் புரிஞ்சு கொள்ள இன்றைக்கு. ஆண்டவற்ற நினைவுகளையும் அநேகர் புரிஞ்சு கொள்ள. ஆண்டவற்ற வழியையும் அவற்றை நினைவுகளையும் வெளிப்படுத்துறது தான் இந்த நற்செய்தி சுவிசேஷம். சோ அங்க நாம மனம் திரும்ப, இப்ப நான் சொல்றேன் பாருங்க, ஆண்டவற்ற அன்புல நிலைச்சிருங்க. ஆண்டவற்ற அன்ப நாம புரிஞ்சு கொண்டோமா இருந்தா அவருடைய வழியையும் அவருடைய நினைவுகளையும் நாம புரிஞ்சு, அவருடைய வழியும் நினைவும் எங்களோட வாழ்க்கையில அன்பாகவே இருக்குது என்பதை ஒரு மனுஷன் புரிஞ்சு கொண்டா அந்த பிரசன்னம், அந்த அன்பினுடைய பிரசன்னம் எங்களோட வாழ்க்கையில் இருக்கிற சகல சாத்தானுடைய கிரியல் எல்லாம் என்ன செய்யும்? சுட்டரிக்கும். அடுத்த வசனத்தை பாருங்க, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆமென். மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நினைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. ஆண்டவற்ற படைப்பு உங்களுக்கு எப்பவும் நான் சொல்றது, ஆண்டவற்ற படைப்பு எப்பவும் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய அன்பையும் தான் வெளிப்படுத்து. கடவுளையே வெளிப்படுத்து. இங்க சொல்ற மாரியும் உறைந்த மழையும் பாத்தீங்கன்னா வானத்திலிருந்து இறங்கி பூமியை நினைச்சு அதுல இருந்து முளையை கிளம்ப செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கு. அந்த மழை வானத்திலிருந்து வருகிற அந்த மழை எவ்வளவு பெரிய காரியத்தை பூமியில செய்யுது. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கு. அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து, தான் விரும்புகிறதை செய்து, நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆமென். இயேசு வார்த்தை யோவான் சொல்ற, இயேசு வார்த்தையா இருக்கு, கடவுள் வார்த்தையா இருக்கு. அந்த வார்த்தை தான் மாம்சமாகி, அந்த வார்த்தை தான் இன்றைக்கு மாம்சமாக இயேசுவாய் வழிபட்ட என்ற இது எவ்வளவு ஒரு பெரிய காரியம். அந்த வார்த்தைக்கு எவ்வளவு ஜீவன் இருக்கு பாருங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி ஒரு மனுஷனாக, கடவுள் மனுஷனாக வந்து, அந்த வார்த்தை இந்த பூமியில, அந்த அன்பு பூமியில
பாருங்க, அந்த அன்புதான் பாவிகளோட உட்கார்ந்துச்சு, தரித்திரோட உட்கார்ந்து இருந்துச்சு. சோ அந்த அன்பு பாருங்க, அந்த அன்பு கடவுளுடைய அன்பு அது தானாகவே நிக்குஸ். அந்த அன்பை யாரும் தங்களுடைய அன்பினாலேயோ தங்களுடைய நற்காரியத்தினாலேயோ பெற முடியல. ஆனா அன்பு அன்பாகவே இருக்கிறபடியால, இயேசு அன்பாகவே இருந்தபடியால, அந்த அன்பு என்ன செய்யுது, அந்த அன்பினுடைய பிரசன்னம் என்ன செய்யுது, அன்பு அது மன்னிக்கிறதுக்கு தயவு பெற்றிருந்தது போல அந்த அன்பு சர்வ சாதாரணமாக பூமியில மக்களுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்யுது. நம்முடைய பலவீனம் என்ன தெரியுமா? நம்முடைய பிரச்சனை நேரங்கள்ல, துக்க நேரங்களில, அல்லது பிசாசினால எங்களோட வாழ்க்கையில ஏதாவது தடங்களோ ஏதாவது இருக்க, நாங்க அவருடைய அன்பில நிலைச்சிருக்கிறத நாம் என்ன செய்யறோம்? மறந்துடுறோம். ஏண்டா கொடிக்கு செடியில இருந்துதான் என்ன உண்டாது? சாறு வருது. கொடி பலப்படணும், கொடி கனி கொடுக்கணும்டா அது செடியில இருந்து தான் வருது. அப்ப இயேசுவின் அன்பில இருந்துதான் எங்களுக்கு சகலதும் வருது. சோ இதைத்தான் இயேசு நமக்கு விளங்கப்படுத்துறார். ஆமென். இன்னொரு வசனம் திரும்ப நாங்க யோவானுக்கு போவோம். அதே யோவான் 15 13 வசனம். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்திலும் இல்லை. என்ன சொல்றாருன்னா, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவை நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிக்கிறேன் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். சோ இந்த டைம்ல தான் ஆண்டவர் சொல்றார், என் பிதாவிடத்துல கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு அறிவித்தேன். சோ என்னத்தை கேள்விப்பட்டார்? அதைத்தான் இந்த யோவான் 15 சொல்றார். பிதா திராட்சை தோட்டக்காரன், நான் செடி, நீங்க கொடி. சோ நீங்க ஒட்டுமொத்தத்துல நானும் நீங்களும் அவரால உருவாக்கப்பட்டாங்க. எங்களோட நாசியில அவருடைய சுவாசம் ஊதப்பட்டது. சோ அப்ப நம்முடைய உயிரே இயேசுதான். சோ இன்றைக்கு அந்த உயிர் சிலுவையில தன்னை உயிரை இழந்து தன்னை ஜீவனை கொடுத்து இன்றைக்கு மறுபடியும் அவர், அதான் மறுபடி பிறந்தவர்கள் என்று வேதம் சொல்லுது. அப்ப மறுபடி நாம அவருடைய அன்பினால பிழைச்சிருக்கிறோம். அவருடைய அன்பினால நாம இப்ப பிழைச்சிருக்கோம். சோ இந்த உண்மையை, இந்த சத்தியத்தை இப்ப இயேசு எங்களுக்கு என்ன செஞ்சாராம்? ஓப்பனாவே எங்களுக்கு சொல்லிட்டாராம். அதனால அவர் சொல்ற, நீங்க என்னுடைய சிநேகிதன். நீங்க யாரு? என்னுடைய சிநேகிதன். சோ இதற்காகத்தான் அவர் 13 வசனத்துல சொன்னார், ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்துல இல்லை. சோ அப்ப இவர் உலகத்துல இருக்கிற சிநேகிதனுடைய அன்பை குறிச்சு இவர் இங்க சொல்ல வரையில, ஒரு சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுத்தவர் யார் என்று சொன்னா இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, இப்படி ஒரு உயிரை கொடுக்கிறதா உண்மையான அன்பாக இருந்தா சிநேகிதனுக்காக, அப்ப யார் அந்த உயிரை கொடுத்ததுன்றதை நாம சிந்திக்கலாம். அப்ப இயேசு எனக்காக உங்களுக்காக தன்னை ஜீவனை கொடுத்தபடியால
நிஜமாகவே நிஜமாகவே அவர் உங்களை நேசிக்கிறார். இந்த அன்பை விட உலகத்துல வேற எந்த அன்பும் இல்லை என்பதை இயேசு உவமையாக நமக்கு சொல்றார். ஆமென். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. 16வது வசனம். நீங்க என்ன தெரிஞ்சோலே, நீங்க என்ன நேசிக்கல, நான் உங்களை தெரிஞ்சோண்டேன், நான் உங்களை நேசித்தேன், நான் உங்களை உண்மையான அன்பினால், பிதாவிடத்தில் இருந்த அன்பினால், உண்மையான அன்பினால் நான் உங்களை நேசித்தேன் என்றார், தெரிஞ்சு கொண்டேன் என்றார். ஆமென். சோ இந்த அடிப்படை சத்தியத்தோடு உங்களுடைய ஜெபம் இருக்குமா இருந்தா பாருங்க, அடுத்த வசனம். நீங்கள் என்னை தெரிஞ்சு கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிஞ்சு கொண்டேன். சோ அதனால நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும், உங்கள் கனி நிலைச்சிருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். சோ ஆண்டவர் என்ன சொல்ல வர, ஏன் எங்களை ஏற்படுத்தினார், ஏன் எங்களை அழைச்சு கொண்டார், ஏன் எங்களோட நாசியில சுவாசத்தை ஊதினார், ஏன் இன்றைக்கு கிருபையை அவருடைய அன்பையும் ஊதி இருக்கிறார் இன்றைக்கு. என்னத்துக்கு அவர் சொல்றார், நீங்க கனி கொடுக்கும்படிக்கு, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு, அல்லது நீங்க உங்களோட வாழ்க்கையில கனி உள்ள ஒரு மரமாக இருக்கும்படிக்கு, அல்லது கனியை இயேசு நமக்கு கொடுக்கும்படிக்கு தான் எங்களை என்ன செய்தாரா தெரிஞ்சு கொண்டார். ஆமீன். எத்தனை பேர் இத எப்போ நான் இந்த சப்ஜெக்ட் எடுக்க இந்த மீனை குறிச்சு நான் பேசுறேன். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மீனுக்கு சுவாசம் கொடுக்கிறது எது? தண்ணீர். இன்னைக்கு கடலுக்குள்ள இருக்கிற எல்லா வகையான மீன்களும் எல்லா வகையான தாவரங்களும் சரி, இன்னைக்கு அதுக்கு ஆக்சிஜன் கொடுக்கிறது தண்ணி. தண்ணி இல்லைன்னு சொன்னா மீனால சுவாசிக்க முடியாது. இது ஆண்டவருடைய படைப்பு, இது கடவுளுடைய படைப்பு. எப்படி ஒரு மீன் தண்ணி இல்லாம சுவாசிக்க முடியாதோ அதே போல கடவுளால் படைக்கப்பட்ட மனுஷன் அவருடைய அன்பு அல்லது அவருடைய கிருபை இல்லாம நம்மால சுவாசிக்க முடியாது. இன்னைக்கு மதம் எங்களை உண்மையாக இயேசு கிறிஸ்துவின் அன்பில சுவாசிக்க முடியாம, உண்மையாக அவருடைய கிருபையில எங்களால சுவாசிக்க முடியாம, அல்லது தரையில தூக்கி எறியப்பட்ட மீன்களை போல நாம் எல்லாரும் தத்தளிச்சு கொண்டு எங்களோட வாழ்க்கை இருந்துச்சு. என்னுடைய வாழ்க்கைய பாத்தீங்கன்னா அப்படித்தான் இருந்துச்சு. ஏன்னா நாம நம்முடைய அன்பில தான் நினைச்சிருந்தோம். சோ அவருடைய உடன்படிக்கை நமக்கு தெரியல. அவருடைய அன்பினால அல்லது அவருடைய கிருபையினால ஆண்டவர் வச்ச உடன்படிக்கை நாம் அதை புரியல, அதுல நிலைச்சிருக்கேன். அல்லது அவருடைய அன்பில நாம நிலைச்சிருக்கேன். நாம நம்முடைய அன்பில நாம அவர் மேல வச்ச அன்பில அல்ல அவர் மேல வச்ச கிரியில நாம நிலைச்சிருந்தபடியாக எங்களோட வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருந்தது. எங்களோட வாழ்க்கையை ஏதோ ஓடிக்கொண்டிருந்தது மற்றவர்கள் ஓடுறது போல. ஆனா இயேசுவின் அன்பில நாம நிலைச்சிருக்க மட்டும்தான் அந்த சாறு ஆசீர்வதிக்க கூடியதான அந்த எல்லா விட்டமின்களும் எல்லா ஊட்டச்சத்துக்களும் எங்களோட வாழ்க்கையில் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? பிரெண்டோடு ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கும். இப்ப ஒரு கொடி செடியில நிலைச்சிருக்காம இருந்தா அது என்ன செய்யாது? தானாக கனி கொடுக்காதுதான் பைபிள் சொல்லுது. சோ அதே போல அது என்ன அடையாளம் என்று சொன்னா, ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் அல்லது ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்து தன்மையில வச்ச அன்பில் அவன் நிலைச்சிருக்காட்டிக்கு அவனால கனி கொடுக்க முடியாது. அது தானாக கனி கொடுக்க முடியாதுன்னு சொல்ற.
ஆமென். சோ இப்ப கடவுளுடைய படைப்பு அதுதான். இன்னைக்கு நம்ம அவருடைய அன்பில நிலைச்சிருக்கப்படுறோம். அவருடைய அன்பில நிலைச்சிருக்க ஒரு சுகம், ஒரு நிறைவு, ஒரு சந்தோஷம். என்ன அவருடைய அன்புதானே சகலதையும் தாங்கும், சகலதையும் சகிக்கும், சகலதையும் நம்பும், சகலதையும் மன்னிக்கும், சகலதையும் நேசிக்கும். ஏன்னா அவருடைய அன்பு அப்படிப்பட்ட அன்பு. சோ அந்த அன்பில நாம வாழ்ற பொழுது நமக்கு ஒரு 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 உழைப்பாறுதல், ஒரு விசுவாசம் அல்லது ஒரு ஒரு தயவு, இதெல்லாமே வந்த பிறகு அந்த அன்பில நாம வாழ வெளிக்கிட ஆரம்பிக்க, நித்தமும் நாம கிறிஸ்து நம்மையில வச்ச அன்பில நாம வாழ வெளிக்கிடைக்க எங்களோட வாழ்க்கை முறையே மாறும். சோ ஏனென்றா அவருடைய அன்பில இருந்துதான் அப்படியே ஒரு சங்கிலியாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை போறதுதான் அவருடைய வழி அல்லது அவருடைய நினைவு. சோ பிசாசு எங்களை என்ன செய்யறான்? அதுல துண்டிக்கிறான். ஏதேன் தோட்டத்திலேயே அவர் சுவாசத்தை ஊதினார். அது மட்டுமல்ல, ஏதேன் தோட்டத்துல சகல கனிகளையும் சகல ஆசீர்வாதங்களையும் கொடுத்தார். சோ இதெல்லாமே அவருடைய அன்பில இருந்து புறப்பட்ட காரியம். ஏன்னா ஆதாம் கடவுளை நேசிக்கல. கடவுளை அவர்கள் நேசிக்கிறதுக்கு முதலே, என்ற பைபிள் சொல்லுது, ஆதாம் உருவாக்குறதுக்கு முதலே அவர் அவர்களுக்கு தேவையான அத்தனை தேவைகளையும் ஏற்கனவே அவர் என்ன செய்துட்டார்? உருவாக்கிட்டார். இதுக்கு பேரு தான் அன்பு. ஆமீன். சோ கிறிஸ்து தன் அன்பிலேயே அவர் நிலைச்சிருக்கிறார். இப்போ கடவுள் தன் அன்புல தான் நிலைச்சிருக்கு. அவருடைய அன்பை நாம எங்களுடைய அன்பினால ஆப்ரேட் பண்ணக்கூடாது. இன்னைக்கு மனுஷன் அப்படித்தான் ஆப்ரேட் பண்றான். இன்னைக்கு ரிலிஜன் அப்படித்தான் ஆப்ரேட் பண்ணுச்சு. நீங்க இதை புரிஞ்சு விடுங்க தெரியாது. எங்களோட எவ்ரிடே வாழ்க்கையில நீங்க இந்த இதுல நிலைச்சிருக்கிறோம். அதுக்காகத்தான் நான் பேசுறேன். அப்ப அவருடைய அன்பை எங்களுடைய அன்பினால ஆப்ரேட் பண்ணிடலாம். சோ அவருடைய அன்பு அன்பாகவே இருக்குது. அந்த அன்புக்கு ஜீவன் இருக்குது, உயிர் இருக்குது, அந்த அன்புக்கு கிரியை இருக்குது. சோ அந்த அன்பினாலதான் சகலதும் உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக. ஆமென். சோ அந்த அன்பினால உண்டானதை பெறுறவங்கள் பாக்கியவான். சோ அதற்காகத்தான் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுது. இப்ப அவருடைய அன்பினால உண்டானதை நீங்க பெற விருப்பம் என்று சொன்னா, நீங்க அவருடைய அன்பில விசுவாசம் வச்சு நம்பிக்கை வச்சு அவருடைய அன்பில நீங்க என்ன செய்யணும்? நீங்க இளைப்பாறு. அந்த இளைப்பாறுதல் தான் எங்களுடைய விசுவாசத்தினுடைய உச்சக்கட்டம். ஏன் நாங்க இளைப்பாடுறோம்? ஏன்னா அவர் வச்ச அன்பில நாங்க முழு நம்பிக்கை வச்சிருக்கோம். சோ அந்த அன்பினால தான் ஆதாம் ஏவாளுக்கு முதலேயே சகலதும் கொடுக்கப்பட்டது. ஆனா அவர்கள் அந்த அன்பில அவர்கள் என்ன செய்யல? நிலைச்சிருக்காம பிசாசனுடைய உபதேசத்தின்படி நன்மை தீமை என்கின்ற விருட்சத்தினால் இல்ல நன்மை தீமை என்கின்ற முறைமை மூலமாக அவருடைய அன்பை பெற நினைச்சார்கள், அல்லது அவருடைய அன்போடு உறவு கொள்ள நினைச்சார்கள். அதனால அவர்கள் விழுந்தார்கள். பாவம் அவர்களை மேற்கொண்டது.
ஒரு மனுஷனை பாவம் மேற்கொள்றதுக்கு ஒரே ஒரு அடிப்படை என்னன்னு சொன்னா, கிறிஸ்துவின் அன்பில நாம நிலைச்சிருக்கா போய். ஆமே. இப்ப கிறிஸ்துவின் அன்புல நினைச்சிருக்கிறா, நீங்கள் அவர் வைக்கிற அன்புல நிலைச்சிருக்கிறது அல்ல, கிறிஸ்து உங்கள் மேல வச்ச அன்புல நீங்க நிலைச்சிருக்கிற. ஆமே. இது ஒரு வல்லமையான, நம்ம மாற்றக்கூடிய, நமக்குள்ள ஓடக்கூடிய, நமக்குள்ள கிரியை செய்யக்கூடிய ஒரு உபதேசம். ஆமே. சோ இப்படி நீங்க இருக்கீங்க. இப்ப நாங்க முந்தி எல்லாம் ஜபிக்கீங்க, நாம் இதை புரிஞ்சு கொண்டு இந்த கிறிஸ்துவின் அன்பில நிலைச்சிருந்து கொண்டு நாங்க ஜபிக்கிறது இல்லை. எங்கட ஜபம் வெறும் ஒரு மட்ட ஜபம் தான். உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஜபிக்கிறது. இதை புரிஞ்சு கொண்டு இந்த பிரசன்னம் தான் அவருடைய பிரசன்னம். கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்தை நாம உருவாக்கிறாஸ். இப்ப இன்றைக்கு சில கரிஸ்மேட்டிக் சர்ச்சஸ்ல பாத்தீங்கன்னா பிரசன்னத்தை நாம தான் உருவாக்கும். எப்படி? நம்மளுடைய இமோஷனால மியூசிக்க நல்லா அடிச்சு, நல்லா கத்தி பாடி, கொஞ்ச நேரம் துள்ளி குறிச்சு தண்டேக்கல, இமோஷன் தான் அங்க கிரியை செய்யுது, அதுதான் அங்க ரோல் பிளே பண்ணுது. சோ அதனால நாம அதை பிரசன்னம் நினைக்கிறோம். இல்ல, தேவ பிரசன்னத்தை நாம உருவாக்கிறாஸ். கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்தை நாம அறிய முடியும். சோ அவருடைய பிரசன்னம் என்பது கிறிஸ்துவனுடைய அன்பு. சோ மோசே சொன்னா, உங்களுடைய அன்பு இல்லாவிட்டால் எங்களை அனுப்பாது. சோ இன்றைக்கு அவருடைய பிரசன்னத்துல அவருடைய அன்பை நாம புரிஞ்சு, ஆமே, அவருடைய அன்பில நிலைச்சிருக்கிறது தான் அவருடைய பிரசன்னத்துல நீங்க நிலைச்சிருக்கிறீங்க. பாருங்க, ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்ற பாருங்க, திரும்ப வாசிக்கிறேன் 6வது வசனம். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டான், ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டான். எப்படி நாம கிறிஸ்துவ நிலைச்சிருக்கிறது? அவர் நம்ம வச்ச அன்பில நிலைச்சிருக்கிறது தான் கிறிஸ்துவ நிலைச்சிருக்கிறது. நாம அவருடைய அன்பில நிலைச்சிருக்கிறேன்டா, வெளியே எறியுண்ட கொடியை போல அவன் எறியுண்டு உலர்ந்து போவான். எப்படி மீனுக்கு இருந்து தண்ணி எடுத்து நீங்க தரையில விடுறீங்களோ, அது ஒரு கொஞ்ச நேரம் அல்லது கொஞ்ச காலம்தான் அது உயிரோடு இருக்கு. ஏன்? என்ன, கடவுளுடைய படைப்பு, அதனுடைய சுவாசம் அங்க இருக்கு, தண்ணிக்குள்ள. சோ அந்த மீனுக்கு பாத்தீங்கன்னா அதுக்குரிய ஆகாரம் எல்லாம் அங்க இருக்கு, தண்ணிக்குள்ள. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவன், நம்முடைய ஆகாரம் எல்லாம் அங்க இருக்கு, கிறிஸ்துவுக்குள்ள. கிறிஸ்துவுக்குள்ள என்ன? அவருடைய அன்புக்குள்ள, அவருடைய கிருபைக்குள்ள. சோ இது ஏற்கனவே நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? வழங்கப்பட்டிருக்கு. அதே போல எப்படி ஒரு மீனுக்கு ஏற்கனவே சமுத்திரத்துக்குள்ள அதுக்குரிய சகலதும் கொடுக்கப்பட்டிருக்கோ, அதே போல கிறிஸ்துவுக்குள் நமக்கு சகலதும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அறிவு, இந்த உண்மை, இந்த சத்தியம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். ஆமென். சோ ஆண்டவர் சொல்ற, இது என்னுடைய கற்பனை, இத ஒருவன் புரிஞ்சு கொண்டா அவருடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். யார்கிட்ட சந்தோஷம்? கிறிஸ்துவனுடைய சந்தோஷம். கிறிஸ்துவனுடைய சந்தோஷத்தை நீங்க கூப்பிட்டா வராஸ். இல்லது சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே என்று பாடினா வராஸ். கிறிஸ்துவை பற்றி நாம் அறியணும், அவருடைய அன்பை பற்றி நாம் அறியணும், அவருடைய சுவிசேஷத்தை நாம ஏற்றுக்கொள்ளணும், அதை நம்பணும். ஏன்னா கிருபையினால விசுவாசத்தை ஆண்டவர் கொடுக்கிற, விசுவாசத்தை நாம பெற்றுக்கொள்ளணும், நம்பணும். எஸ், அவருடைய வார்த்தை மாறாஸ். அந்த வார்த்தை
அது வெறுமனாக திரும்பாஸ். அதான் ஏசாயால வாச்சுக்காங்க. எப்படி ஒரு மழை வானத்திலிருந்து பெய்கிறது, அது வெறுமனா திரும்பாது. அது பூமியில முளைக்க பண்ணி விதையை கொடுத்து ஆகாரத்தை கொடுத்து எத்தனை பேர் அதை ஆசீர்வதிக்குது. அதுக்கு ஒப்பனையாக சொல்றார். என்ற வார்த்தையும் அப்படித்தான். சோ இதுதான் அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை, அவர் இயேசு உங்களை நேசிக்கிறார். அந்த அன்புக்குள்ள உங்களோட முழு வாழ்க்கையை மடங்கு. ஆமென். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைச்சிருந்தார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை. எத்தனை பேருக்கு அவருடைய வார்த்தை நிலைச்சிருக்கு? ஆமென். சோ என் வார்த்தை உங்களுக்கு நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இல்ல, இயேசு பிதாவின் அன்பில நினைச்சிருந்தார். அப்ப இயேசு இந்த பூமியில அவர் ஒரு சக்சஸ்ஃபுல்லான தன்னுடைய மினிஸ்ட்ரியோ தன்னுடைய காரியங்களோ செய்யறதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா, பிதா தன்மையில வச்ச அன்பில்தான் அவர் நிலைச்சிருந்தபடியான அவருடைய விசுவாசம் என்ன செய்யறது, கிரிய செய்யறது. இப்ப ஜோவான் 1 ஜோவான் 4 எடுப்போமா? ஜோவான் 4 8வது வசனம். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒற்றைய பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு. யாரால? தம்முடைய ஒற்றைய பேரான குமாரனால, அல்லது அவருடைய அன்பினால. அதனாலதான் அவருடைய அன்பில் நீங்க நிலைச்சிருங்க. பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்ட. நாம் தேவனிடத்தில் அன்பு கொண்டதினால் அல்ல. 10வது வசனம். நாம் தேவனிடத்தில் அன்பு கொண்டதினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கொண்டு நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். ஆமென். சோ கிறிஸ்துவின் அன்பு எங்கட அன்போட சார்ந்ததல்ல. கிறிஸ்துவின் அன்பு அது தானாகவே நிற்கிறது. அவருடைய அன்புக்கு நாம யாரும் உயிர் கொடுக்க. அவர் அன்பாகவே இருக்கிறார். அவர் பாவிகளை நேசிக்கிறார். அதான் அவருடைய அன்பு. தத்திரர்களை நேசிக்கிறார். சோ அதற்காகவே அன்பு என்ன செய்யறது? சிலுவையில தன்னுடைய ஜீவனை கொடுத்துச்சு. சோ நீங்க நாளைக்கு சகோதரனை நேசிப்பீங்களோ நேசிக்க மாட்டீங்களோ அது உங்களோட பிரச்சனை. அல்லது நீங்க அவற்றை அன்புக்கு நீங்க உண்மையுள்ளனா வாழுங்களோ வாழ மாட்டீங்களோ அது உங்களுடைய பிரச்சனை. நீங்க அன்பு கூறுவீங்களோ அன்பு கூற மாட்டீங்களோ தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவ்வளவு. சோ அந்த அன்பில நாம நிலைச்சிருக்க பழகினோம்னா நாளடைவில அந்த அன்பு எங்களை என்ன செய்யும்? மாற்றிக்கொண்டு போகும்.
உடனமாட்டாஸ் உடனமாட்டாஸ். சோ இதை நாம புரிஞ்சு கொண்டவன்டா எங்கட வாழ்க்கையில என்ன உண்டாது? விடுதலை, இளைப்பாறுதல். மத கட்டுக்கள்ல இருந்து, பிழையான சிந்தைகள்ல இருந்து, கடவுளை பற்றின பிழையான சிந்தனை, அவரை பற்றின தவறான கருத்துக்கள், அவரை பற்றின தவறான வழிகள்ல இருந்து நாம முதலாவது விடுதலை ஆகி அவருடைய உண்மையான வழியில, அவருடைய அன்பில நிலைச்சிருந்து உண்மையான வழியில நாம் என்ன செய்வோம்? நடக்க ஆரம்பிப்போம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் என்ன செய்யறார்? நிலைச்சிருக்கிறார். அவருடைய அன்பும் நமக்குள் என்ன செய்யுமா? பூரணப்படும். சோ அவருடைய அன்பு நமக்குள்ள இருக்குது. ஆனா அந்த அன்பு என்ன செய்யணும்? பூரணப்படணும். சோ அதுக்கு நாம என்ன செய்யணுமா? கிறிஸ்துவின் அன்பினால மற்றவர்கள் நேசிக்கணும். கிறிஸ்துவின் அன்பினால் ஏண்டா மற்றவரை நேசிக்கிறதுனால கிறிஸ்துவின் அன்பு கூடாது. இன்னைக்கு அனைவர் நாம தப்பா மற்றவனுக்கு நாம நேசிக்கிறதுனால கிறிஸ்துவின் அன்பு கூடாது. மாறாக கிறிஸ்து நம்ம நேசிச்ச அந்த அன்பை மற்றவர்களுக்கு நாம சொல்லுகிற பொழுது கிறிஸ்துவின் அன்பை நாம் என்ன செய்யறோம்? மற்றவர்களுக்கு பிரஸ்தாபப்படுத்துறோம். ஆமென். 16வது வசனம். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிச்சிருக்கிறோம். அப்ப இயேசு பிதாவானவர் தன்மையில வச்ச அன்பை அறிஞ்சு என்ன செய்திருக்கிறார்? விசுவாசிச்சு வாழ்ந்திருக்கு. எத்தனை பேர் நானும் நீங்களும் பிதா நம்மையில வச்ச அல்லது இயேசு நம்மையில வச்ச அன்பை அறிஞ்சு நம்ம விசுவாசி பாருங்க. விசுவாசம் எங்க இருந்து உண்டாது? தேவன் அன்பில் இருந்து. சோ தேவன் அன்பாக இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் எந்த அன்பில? தேவன் அன்பாகவே இருக்கிறார். யோவான் 15 சொல்லப்பட்ட அதே இதைத்தான் இங்கேயும் சொல்றார். அன்பில் நிலைச்சிருக்கிறவன் தேவனில் நிலைச்சிருக்கிறான். தேவனும் அவனில் நிலைச்சிருக்கிறார். சோ இன்றைக்கு ஆண்டவர் நமக்குள்ள நிலைச்சிருக்கிறோம்டா நீங்க அவருடைய அன்பில நீங்க என்ன செய்யணும்? நிலைச்சிருக்கு. நித்தம் உங்களுடைய விசுவாசம் அவருடைய அன்பில தான் கட்டப்படும். ஆமென். அதுக்கு பலன் இருக்கு. அவர் அன்பில உங்களோட விசுவாசம் நிலைநிற்குமா இருந்தா அதுக்கு நிச்சயமாக பலன் இருக்கு. ஆமென். நீங்க நித்தமும் சொல்லணும், ஆண்டவரே நீங்க வச்ச அன்பு. இளையகுமாரன் திரும்ப பிதாவிடத்துல தகப்பனிடத்துல வர்றதுக்கு காரணம் என்ன? அவன் தூர தேசத்துக்கு கெட்டவனாக இருந்தாலும் கூட போயிருந்தாலும் கூட அவன் திரும்ப பிதாவுடைய அன்புக்கு தகப்பனுடைய அன்புக்கு. சோ அதுதான் அந்த பெரிய ஒரு மனம் திரும்புதலாக அந்த தகப்பன் இயேசு உவமையாக சொல்ற. பாருங்க அவன் எப்படி மனம் திரும்பினான் பாருங்க. சோ அதே போல இன்றைக்கு நானும் நீங்களும் பிதாவுடைய அன்புக்கு நாங்க மனம் திரும்புவோமா இருந்தா அவர் நம்மையில வச்ச அன்பை ஒரு மனுஷன் நிஜமா புரிஞ்சு நம்பி விசுவாசிச்சு அதில் இளைப்பாறவனாக இருந்தான் அது உண்மையாக பேலன்சிங். நியாயத்தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரம் நாம் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவர் அல்ல. பாருங்க, அன்பு கிறிஸ்துவின் அன்பை அறிவிக்க எங்களை பயமும் ஆட்டோமேட்டிக்கா போகுது. இந்த பயம் என்பது ஒரு சைலண்ட் கில்லர். அதாவது இந்த அநேக மனுஷர்களுக்கு இல்ல, பயம் ஒரு சைலண்ட் கில்லரா மனுஷனை கொல்லுகிறதாக இருக்கு. பாருங்க, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாம் அவரிடத்தில் அன்பு கூறுவோம். ஆமென். சோ ஆகவே நீங்க அவருடைய அன்பில நிலைச்சிருக்க கற்றுக்கொள்ளுங்க.
அவன் நித்தவன் நீங்க எந்த டைம்ல சோர்வு, எந்த டைம்ல பயம், எந்த டைம்ல ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல், எந்த டைம்ல நீங்க ஒரு கன்ஃபியூஸா இருக்கிறீங்க, எந்த டைம்ல ஒரு ஒரு போராட்டமா இருக்கிறீங்களோ அந்த டைம்ல இந்த வார்த்தையை தியானிங்க. ஆமென். சோ அவருடைய அன்பை, அவருடைய பிரசன்னத்தில் இருங்க. ஆமென். அவருடைய பிரசன்னத்தில் இருங்க. அவருடைய பிரசன்னத்தில் நீங்க இருக்கிற பொழுது, அவருடைய அன்பில நீங்க இருக்கிற பொழுது பிசாசு உங்களை மேற்கொள்ள முடியாது. அந்த பிரசன்னத்துக்கிட்ட பிசாசு நெருங்க முடியாது. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில அவருடைய அன்பில நான் நிலைச்சிருக்கிறபடியாலதான் எந்த வாழ்க்கையில நான் மாற்றங்களை காணும். முன்னேறு காலம் நான் என்ற அன்பின் கிரியைகளினால பிதாவை தேடினேன். என்ற அன்பின் கிரியைகளினால நான் கடவுளுடைய பிரசன்னத்துல வாழ முயற்சித்தேன். இன்றைக்கும் அநேகர் கடவுளுக்கு எவ்வளவு தொண்டு செய்கிறார்களோ இல்ல மனுஷர்களுக்கு எவ்வளவு தொண்டு செய்கிறார்களோ அதன் அடிப்படையில கிறிஸ்துவுக்கு நிலைச்சிருக்க முயற்சிக்கிறார். அதல்ல பைபிள் சொல்லுஸ். நாம கிறிஸ்துவின் அன்பில நிலைச்சிருப்போம். சோ அந்த அன்பு பிறகு அன்பில இருந்து நாம அன்புக்கு நாம வாழ ஆரம்பிப்போம். சோ அப்பொழுது எங்களோட வாழ்க்கையில எங்களை அறியாமலே பிசாசனுடைய கோட்டைகள், அவனுடைய அரண்கள் எல்லாமே அந்த பிரசன்னத்துல நிர்மூலமா. ஆமே. நன்றி. நாங்க கம்யூனியனுக்குள்ள போவோம். இருக்கிற நீங்க கம்யூனியன் எடுத்துக்கொள்ளுங்க. தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துறேன். அன்று ராத்திரியில் அவர் அப்பத்தை எடுத்து அதை பித்து, அதாவது பிட்டு அதை சீஷர்களுக்கு கொடுத்தார். இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்பட போகிற என்னுடைய சரி. சோ நீங்க பின்னுக்கு பாக்குறீங்க எபிரேயர்ல அவருடைய சரீரம் ஒரே தரம் அடிக்கப்பட்டதனால், ஒரே தரம் பலியிடப்பட்டதனால் அந்த சித்தத்தின்படி நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோமா, பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லப்படுது. ஆமென். சோ இந்த உண்மையில நீங்க நிலைச்சிருங்க. ஆமென். ஏன்னா கிறிஸ்துவின் அன்பை நீங்க நிலைச்சிருந்தா அந்த அன்பு நம்மளை குறிச்ச உண்மையை பேசும். நீங்க கிறிஸ்துவுக்குள்ள யார், எப்படி பார்க்கப்பட்டிருக்கிறீங்க, எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க, எப்படி உங்களுடைய சுவாசம் எப்படி இருக்கிறது. ஆமென். சோ இதெல்லாம் அவருடைய அன்பு நமக்கு என்ன செய்யும், போதிக்கும். சோ அதற்காக நன்றி செலுத்தி கொள்வோமா? அவர் பாத்திரத்தை எடுத்து இதை வாங்கி பருகுங்கள், பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம், புதிய உடன்படிக்கையின் ரத்தம் என்று சொன்னார். ஆமென். ஆபிரகாமுக்கு கொடுத்த உடன்படிக்கை அவர் நிலா கிறிஸ்துவுக்கு ஒப்பனையாக ஒரு நிழலாட்டமாக இருந்தது. ஆனா இன்றைக்கு நாம உண்மையாகவே கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கையில நிஜமாக இப்ப நாம் என்ன செய்திருக்கிறோம், விசுவாசத்தினால பிரவேசிச்சிருக்கோம். பைபிள் சொல்லுது, விசுவாசத்தை பெற்ற பிறகு நாம பாவத்துக்கு அடிமை அல்ல.
பாவத்துக்கு கீழே நாம அல்ல. அதாவது பாவத்துக்கு அடிமை என்று சொன்னா பிசாசுக்கு அடிமை அல்ல. மாறாக நாம நீதிக்கு அடிமையாக. எப்படி பாவம் பிசாசினால வந்ததோ அதே போல நீதி இயேசு கிறிஸ்துவால வந்தது. அந்த நீதிதான் இன்றைக்கு எங்கட வாழ்க்கைய வழி நடத்துச்சு. ஆமென். சோ அன்புன்றது நாம இன்னொருவருடைய அந்த அன்பில வாழ்றதுதான், அந்த அன்பில ஜெயிக்கிறதுதான் உண்மையான அன்பு. இப்ப கிறிஸ்துவின் அன்பினாலதான் நாம ஜெயிக்கிறோம். இந்த மைண்ட் செட் உங்களுக்கு இருக்குமாக இருந்தா நீங்க என்றைக்கும் தோக்குறவர்கள் அல்ல. அதாவது கிறிஸ்துவின் அன்பினால் நாம் ஜெயிப்போம். சோ அந்த அன்பினாலதான் இந்த உடன்படிக்கை நடந்தது. இந்த உடன்படிக்கை சர்வ சாதாரணமான உடன்படிக்கை அல்ல. இது நம்ம வாழ்க்கையை மாற்றுகிறதான ஒரு உடன்படிக்கை. இது இயேசுவின் ரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கை. இதை குறிச்சு எபிரேயர் சொல்லிக்க, எவர்களும் உடன்படிக்கைய அவர்கள் மீறுவதில்லை. அப்படி உலகத்திலேயே அப்படி ஒரு வழக்கம் இருக்கிறது போல இயேசு இந்த ரத்தத்தினால் செய்ததான இந்த உடன்படிக்கை, பிதாவும் குமாரனும் இடையிலே செய்தான் அந்த உடன்படிக்கை, இந்த உடன்படிக்கை என்றைக்கும் மாறாஸ். இந்த உடன்படிக்கை எப்படி வானத்திலிருந்து மழை பெஞ்சு பூமியை நினைச்சு அதுல இருந்து முளைக்கப்படுதோ அதே போல இந்த இயேசு இந்த உடன்படிக்கை இது எங்களுக்குள்ள விதைக்கப்படுமாக இருந்தா, நீங்க அதை நம்புவீங்களாக இருந்தா, அது நிச்சயமாக அது என்ன செய்யும்? அது பேலன்ஸ் செய்யும். ஆமென். உட்கொள்வோமா? நன்றி தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தைக்காய், உங்களுடைய பிரசன்னத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொண்டதுக்காய் நன்றி, அதுக்குள்ள வாழ்றதுக்காய் நன்றி. உங்களுடைய அன்பு இன்னும் கிறிஸ்துவின் நாமத்தினால போதிக்கப்படட்டும். அந்த அன்பில ஒவ்வொருவரும் கீழ்ப்படிஞ்சு அந்த அன்பில வாழட்டும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோசரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோசரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோசரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிச்சு எங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்கி எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி காத்துக்கொண்டு கிருபையினாலும் நன்மையினாலும் முடிசூட்டி எங்கள் வயதை வாழ வயதைவோ மாற்றியிருக்கிறார். ஆமென். நன்றி.